சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் மாமா நினைச்ச மாதிரி ஆஜு விங்கர அந்த ரைட்டர் ஒரு அவன்தான், அவள் இல்லே, யாம் சாரி. அது ஒரு அவர். இப்போ நான் டெலிபோன்லே பேசிண்டி இருக்கேன். அந்த பத்திரிகை ஆபீஸிலிருந்து யாரோ ஒரு சப் எடிட்டர் என் கூட பேசிண்டி இருக்கார். நான் என்னே அந்த பத்திரிகையை தொடர்ந்து படிக்கிற வாசகர்களிலே ஒருத்தனும் சுய அறிமுகம் பண்ணிக்கிறேன். அது போராதுன்னு படறது. ஆஜு கேயுவியோட தீவிர ரசிகன்னு சொல்லிக்கிறேன். அந்த கதையை பத்தி வேறே பேசறேன். டெலிபோன்லே பேசறச்சே எனக்கு ஒரு மூணாம் மனுஷாளோட பேசறேங்கிற சங்கோஜம் கொஞ்சம் கூட இல்லே. இதோ நான் கையிலே பிடிச்சின்றிருக்கேனே இந்த டெலிபோன் ரிசீவர், இதோட பேசிண்டி இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ரொம்ப பேசறேன். நான் எப்பவுமே எனக்குள்ளே தோணன்னு பேசிண்டே இருக்கேன். அந்த கதை வரிக்கு வரி ஞாபகம் வருது. பத்திரிகையின் வாசகர்களிலே ஒருத்தன்னு சொல்ல ஆரம்பிச்சு, ஆஜு கேயுவி என்னுடைய ரசிகன்னு அறிமுகம் பண்ணிண்டு, அவர் எழுதின அந்த கதையினுடைய நாயகியே நான் தான்னு சொல்லிடுவேனான்னு பயம் வருது. டக்குன்னு பேச்சை நிறுத்திக்கிறேன். எதுக்காக நான் போன் பண்ணினேன்னு ஞாபகம் வருது. ஆஜு கேயுவியோட அட்ரஸ் வேணும்னு இங்கிலீஷ்லே கேக்கறேன். இப்போ அந்த பக்கத்திலே தயக்கம் வந்துடுது. எங்களுக்கு எழுதுறவாளோட அட்ரஸை மத்தவங்களுக்கு அவர் சம்மதமில்லாமல் நாங்க தரக்கூடாது. நீங்க வேணும்னா ஒன்னு செய்யுங்க, நீங்க அவருக்கு ஏதாவது எழுதணும்னு எங்க ஆபீஸ் அட்ரஸுக்கே எழுதலாம். நாங்க அவருக்கு அனுப்பிவிடுவோம். நான் அவரை நேர்லே பார்த்து சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்குன்னு இழுக்கறேன். எனக்கே என்னை இப்போ முதுகிலே தட்டி கொடுத்துக்கணும் போல் இருக்கு. எவ்வளவு தைரியமா பேசறேன். அங்கிருந்து பேசுறவரும் இழுக்கிறார். அது சரி மேடம், நீங்க அவரை பார்க்கணும்னு நினைக்கறீங்க, அவர் சம்மதிக்கிறான்னு தெரியாமல் நாங்க எப்படி அட்ரஸ் கொடுக்கறது? நீங்க ஒன்னு செய்யுங்க, உங்க போன் நம்பரை கொடுங்க, அவருக்கும் போன் இருக்கு. கேட்டுட்டு 10 நிமிஷத்திலே உங்களுக்கு போன் பண்றேன். போன் நம்பரை சொல்றேன். அவர் என்னோட பேரையும் கேட்கறார். தயங்கறேன். பேரைச் சொல்ல முடியலே. இல்லே, இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க, எக்ஸ்டென்ஷன் 63ன்னு கேளுங்க, போன் என் டேபிள் மேலேதான் இருக்கு. தாங் யூ ன்னு சொல்லி என்னோட போன் நம்பரையும் கொடுத்துட்டு, எப்போ டெலிபோன் மணி மறுபடியும் அடிக்க போறதுன்னு காத்துண்டு இருக்கேன். இந்த நேரத்திலே டெலிபோன் மணி அடிச்சு நான் ரிசீவரை எடுத்த உடனே அந்த சபெடிட்டர் சொல்ல போறாரே ஆஜு கேயுவியோட அட்ரஸ், அதை கேட்டு தெரிஞ்சிக்கிற வரைக்கும் எனக்கும் வேறே வேலையே இல்லைன்னு சொல்ற மாதிரி நான் வெறுமனே உட்கார்ந்துண்டு இருக்கேன். நான் சரியான பைத்தியம். இதுக்காக காத்துண்டு இருக்கணும்னா இப்படி கையை கட்டிண்டு உட்கார்ந்திருக்கணுமா? எதிரே இருக்கிற பைலை எடுத்து புரட்டப்படாதா? வேலை செய்யற மாதிரி பாவனை பண்ணப்படாதா? இப்படி நினைக்கறனே ஒழிய செய்யலே. இப்பவும் நான் சும்மாத்தான் உட்கார்ந்துண்டு இருக்கேன். இந்த காணலிருந்து பார்த்தா என் செக்ஷன் பூராவையுமேன் அடுத்த செக்ஷனையும் கூட பார்க்க முடியறது. பெரிய மைதானம் மாதிரி ஒரு ஹால் நிறைய டேபிளும் நாற்காலியும் பைலும் டைப்ரைட்டரும் நிறைஞ்சு கிடக்கிறது. டேபிளுக்கு மத்தியிலே ஒத்தை அடிப்பாதை மாதிரி வழி இருக்கு. அதிலே அவசரமா பைல்களை தூக்கிண்டு சில பேர் ஓடி வரா. ரங்கசாமி மட்டும் இப்பவும் மெதுவாகத்தான் வரான். அந்த ஒத்தை அடி வழியிலே எதிரே 2 பேர் வந்துடரா, சிரிச்சுக்கரு. அதோ அங்கே 2 பேர் விஷ் பண்ணிக்கரு. அதோ அந்த டேபிளைச் சுத்தி 5-6 பேர். அதிலே 4 பேர் விசிட்டர்ஸ். இதுக்கு முன்னே பார்க்காத முகங்கள். அவாளுக்குள்ளே இன்ட்ரோடக்ஷன் நடக்கிறது. உட்கார இடம் இல்லே. அடுத்த டேபிளுக்கும் பக்கத்தில் இருக்கிற செர்களையெல்லாம் இழுத்து அங்கே போட்டுக்கரு. அதிலே ஒருத்தன் அந்த கருப்பு பெயிண்ட் ஒயிட் ஷர்ட் ஆள் கூலிங் கிளாஸையும் கழட்டிண்டு இந்த ஹாலை அப்படியே கண்ணலே மேயறான். தான் பார்க்கறது மத்தவாளுக்கு தெரியணும்னு காட்டிக்கிற மாதிரி பார்க்கறன். அவன் பார்வை என்கிட்டே வரச்சே என் பார்வை வேறெங்கேயோ போயிடறது. இந்த ஹாலிலே இந்த ஆபீஸின் இயக்கத்தை இதன் மும்முரத்தை பார்க்கறச்சே ரொம்ப மெக்கானிகலாறு கடிகாரத்தை திறந்து பார்த்த மாதிரி இருக்கு. அந்த 4 பேர் விசிட்டர்ஸிலே எவனாவது ஒருத்தன் அவனா இருப்பானோ? அந்த கருப்பு பேன் ஒயிட் ஷர்ட் ஆள்தான் அவனோ? இவனுக்கும் அவனுக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு? 12 வருஷத்திலே ஒரு ஆளோட உருவம் எவ்வளவோ மாறலாமே. நான் மட்டும் அப்ப இருந்த மாதிரியா இப்ப இருக்கேன்? எனக்கு பின்னாலே இருக்கிற கண்ணாடி ஸ்கிரீன் வழியா கார் பார்க்கிங் இடத்திலே நிக்கற கார்களிலே அந்த காரை தேடறேன். நிறைய கார்கள் திக்கறது. ஆனா அந்த கார் இல்லே. நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? எவனை பார்த்தாலும், எந்த சம்பவத்தை பார்த்தாலும், எந்த கும்பலை பார்த்தாலும், எந்த ஆக்சிடெண்டை பார்த்தாலும் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்? நேத்திக்கு ராத்திரி மாடியிலே போய் மானத்தை பார்த்துண்டு மல்லாக்கப்படுத்து கிடக்கறச்சே பச்சையும் சிவப்புமா வாலே விளக்கை மினுக்கிண்டு ஒரு பிளேன் போறது,
பம்பாய் பிளேனோ, டெல்லி பிளேனோ. நான் உடனே பிளேனை பத்தி, பிளேன்லே போறவாளோட அர்ஜென்சியை பத்தி பிசினஸ் பீப்பிளை பத்தியெல்லாம் நினைக்கிறேன். கடைசிலே ஒருவேளை இந்த பிளேனில் அவனும் போவானோன்னு நோச்சு, அதிலே அவன் போயிண்டிருக்கான்னு முடிவு பண்ணிக்கிறேன். எதை நினைச்சாலும் அந்த நினைப்புகள் கோடு கோடுகளாக பிரிஞ்சு எங்கெங்கேயோ சுத்தி கடைசியா அவன்லேதான் வந்து டிஞ்சுக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை வெளியே சொன்னால் நான் அவனை லவ் பண்றேன்னு முடிவு பண்ணிடுவா. அவனை நான் லவ் பண்ண முடியாது. அப்படி ஒரு ஐடியாவையே என்னாலே தாங்க முடியலே. பின்னே ஏன் அவனை என் மனசாலே அலை அலைன்னு அலைஞ்சு தேடி பறக்கறேன்? காரணமாத்தான். ஒரு விவகாரமாத்தாள் தேடறேன். வழிதான் புலப்படலே. ஆனால் அவன் திடீர்னு ஏதோ ஒரு நேரத்திலே என் எதிரே வந்து நிக்கப் போறான்னு மட்டும் நிச்சயமா எனக்கு தோணறது. அந்த நேரம் இந்த நிமிஷமாகவும் இருக்கலாம், அடுத்த வினாடியாகவும் இருக்கலாம். அவன் இந்த கட்டடத்திலே எங்கேயாவது கூட இப்ப இந்த நேரத்திலே இருக்கலாம்னு தோணறது. எவனை கூப்பிட்டு விசாரிச்சாலும் அவன் அவனாகவோ இல்லேன்னா அவனுக்கு தெரிஞ்சவனாகவோ இருப்பான்னு தோணறது. ஆனா நான் அவனை தேடறேன். அவனை நினைச்சுண்டு இருக்கேன்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இதோ டெலிபோன் அடிக்கிறது. 1 செகண்ட். எஸ், ஆமா, நான் தான் கேட்டேன். இருங்கோ, நோட் பண்ணிக்கிறேன். எஸ், சொல்லுங்கோ மிஸ்டர் ஆர். கே விஸ்வநாத சர்மா. அவர் ஃபுல் நேமா? டோர் நம்பர் 16, மந்தேவெளி. தேங்க் யூ வெரி மச். டெலிபோன் நம்பர்? ஓ, வீட்டிலே கிடையாதா? அவர் ஆபீஸ் நம்பரா? சொல்லுங்கோ. 88. ஓகே, தேங்க்ஸ் எ லாட். இதோ ஆஜு கேயுவி என்கிற பெயர்லே எழுதற ஆர். கே விஸ்வநாத சர்மாவோட அட்ரஸை பெரிய பெரிய எழுத்திலே ரெட் பென்சிலாலே என் ரைட்டிங் பேட்லே உள்ள பிளாட்டிங் பேப்பர்லே எழுதி வச்சிருக்கேன். கனகாரியமா போன் பண்ணி அட்ரஸ் வாங்கியாச்சு. வாட் நெக்ஸ்ட்? என்னோட காரியமே அப்படித்தானே. நினைச்சுக்கிறதுதான் அதைச் செய்யணும், இதை புரட்டணும்னு. லெட்டர்ஸ் டு தி எடிட்டருக்கு எழுதணும்னு நினைச்சுக்கிறேனே ஒவ்வொரு சமயமும். அதே கதைதானா இதுவும்? தான் ஒரு கதை எழுதினா என்ன? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்ளம் சி. கதை எழுதணும்னா முதல்லே ஐ ஷுட் ஸ்டார்ட் திங்கிங் இன் தமிழ். ஆம் சாரி, இதையாவது தமிழ்லே நினைக்கப்படாதோ? கதை எழுதணும்னு முதல்லே தமிழ்லே சிந்திக்க ஆரம்பிக்கணும். என்னோட அனுபவங்கள், பிரச்சனைகள், சிந்தனைகள், இதையெல்லாம் ஒரு கதையாகவே எழுதலாம். ஆனாலும் ஆர். கே. வி மாதிரி எழுத வருமா? ஏன் வராது? அதே மாதிரி வரவேண்டாம், வேற மாதிரியாவது எழுத வருமே. எழுதணும். சரி, இப்ப என்ன செய்யலாம்? ஆசுட் கேயுத்வியை போய் பார்க்கலாமா? இந்த அட்ரஸிலே இருக்கிற தெரு பெயரை பார்க்கறச்சே ஏதோ சந்து பொந்தாத்தான் இருக்கும்போல இருக்கு. பின்னே எழுத்தாளனா பெரிய பங்களாவாசியாவா இருப்பார். அவர் எங்கேயோ உத்தியோகமும் பார்க்கறவர் போல இருக்கு. நிறைய பெண்களை பெத்த மனுவுரை இருக்கணும். விஸ்வநாத சர்மான்னு முழு பேரையும் கேட்கற போது வயசு கூட அதிகமா இருக்கும் போல தோன்றது. நிச்சயமா விஸ்வநாத சர்மான்னு பேருள்ள ஒருத்தர் அந்த கார்லே திரியரா மைனரா இருந்திருக்க முடியாது. அவன் இல்லே. அதனாலே தைரியமா போய்ச் சந்திக்கலாம். ஆனாலும் விஸ்வநாத சர்மாங்கிறது ஒரு ஆண். ஜாக்கிரதையாகவே இருக்கணும். தத்துப்பித்துன்னு உங்க கதையிலே வரவ நான் தான்னு உளறி வைக்கப்படாது. பின்னே எதுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிறது? சும்மா ஒரு ரசிகங்கிற முறையிலே வந்ததா இருக்கப்படாதோ? சரி, போகரச்சை பார்த்துக்கலாம். அவரை பார்க்க போகிற போது ஏதாவது வாங்கிண்டு போகணும். என்ன வாங்கிண்டு போகலாம்? நான் யாருக்கும் இதுவரை பிரசன்டேஷன் எதுவும் வாங்கி தந்ததில்லே. எனக்கும் யாரும் கொடுத்ததே இல்லே. என்ன வாங்கிண்டு போகலாம்? டக்னு ஒரு ஐடியா வருதே. அவரோட புஸ்தகம் ஏதாவது ஒண்ணு வாங்கிண்டு போகலாம். அவரோட புஸ்தகத்தை வாங்கி அவருக்கே கொடுக்கறதா? ரொம்ப நன்னா இருக்கு. என்ன அவசரம் ஒண்ணு முழுக்கவும் நினைக்கிறதுக்குள்ளே அவரோட புஸ்தகம் வாங்கிண்டு போயி அவர்டே கொடுத்து கையெழுத்து வாங்கி அவரோட அன்பளிப்பா நானே வச்சுக்கிறது. எப்படி? வெரி குட் ஐடியா. இந்த ஐடியாவே அவர் ரொம்ப சிலாகிப்பார். யார் கண்டது? எனக்கு முன்னே எத்தனை பேர் இந்த மாதிரி அவர்கிட்டே வந்து அவர் புஸ்தகத்திலேயே கையெழுத்து வாங்கிண்டு போயிருக்காளோ? அதனால் என்ன? நானும் அப்படியே செய்யட்டேனே. இன்னைக்கு புதன்கிழமை. சனிக்கிழமை மத்தியானம் போனா என்ன? சரி, அவர் வீட்டிலே இருப்பாரோ? போன் பண்ணி எங்கேஜ்மெண்ட் வச்சுண்டு போகணுமோ? போன் நம்பர் என்ன? 88.
நான் ஆஜுகேயுவியை பார்க்க போயிண்டு இருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னே பாரிஸ் கார்னர்லே எங்க பிராண்ட் ஆபீஸ்லே இருந்த போனாக்க பீச் ரோடு வழியா பஸ்லே போகலாம். இப்ப மவுண்ட் ரோடு ஆபீஸுக்கு வந்தபுறம் சி. இந்த ரூட் ரொம்ப போர் அடிக்கிறதே. மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட்லே இருக்கிற தெருவுக்கு எந்த பக்கம் போறதுன்னு புரியலே. யாரையும் கேட்கவும் பயமாயிருக்கு. அதுக்காக ஒவ்வொரு தெருவா சுத்திண்டு இருக்கிறதா என்ன? ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வர்றான். இவன்கிட்டே கேட்கலாமே. என்ன முதலித் தெரு? கையிலே இருந்த சீட்டை ஒரு தடவை பிரிச்சு பார்த்துக்கறேன். அவன் கிட்டே கேட்கறேன். அந்த தெருவுக்கு நீ இதுக்கு பின்னாடி ஸ்டாப்பிங்லே மார்க்கெட்டாண்ட இறங்கிக்கினும் இருக்கணுமே. இப்ப திரும்ப போறதுன்னா கூட இப்படியே போக முடியாதே. இது ஒன் வே. சரிதான். ஆரணா கொடும்மா. வூட்டாண்டையே உட்டுடறேன். எனக்கும் அது சரின்னு படறது. சைக்கிள் ரிக்ஷாவிலே ஏறிக்கறேன். எங்கேயோ 2-3 தெருவைச் சுத்தி கடைசியா இதுதான் அந்த தெருவோ. ரொம்ப குறுகலா இருக்கு. எதிரே ஒரு வண்டி வாது. 2 பேருமே மணி அடிக்கிறங்கள். ஒருத்தனும் ஒதுங்கி நிக்க மாட்டேங்கறான். எதிரே வண்டியை நிறுத்திண்டு 2 பேரும் சண்டை போடறான்கள். என் வண்டிக்காரன் வாதமெல்லாம் தாழ் சவாரி எத்திண்டு வரவனாம். அதனாலே சும்மா வெறும் வண்டியா வர்ற அவள்தான் ஒதுங்கி நின்னோ இந்த வண்டிக்கு வழி விடணுமாம். ஒருவேளை சைக்கிள் ரிக்ஷாக்கார தர்மப்படி இது ஒரு நியாயமோ என்னமோ. அதனாலே இவன் தர்மத்துக்கு போராட ஆரம்பிக்கிறன். ஆனால் பாஷை ரொம்ப நாத்தம் அடிக்கிறது. எனக்கு பயமாயிருக்கு. 2 பேரும் அடிச்சுண்டு நிப்பானுகளோன்னு முழிக்கறேன். அகஸ்மாத்தா திரும்பறேன். பக்கத்து வீட்டுக் கதவிலே 13ஆம் நம்பர் தெரியறது. இறங்கி நடந்து போயிடலாமே. இன்னும் 3 வீடுதானே. இந்தாப்பா இங்கேதான் இறங்கணும்னு 40 பைசாவை எடுத்து ரொம்ப சுவாரஸ்யமா சண்டை போட்டுன் திருக்கற அவன் கையிலே குடுத்துட்டு நடக்கறேன். 14, 15 அப்புறம் ஏயிப்பி வேற ஏதோ 16. இந்த வீடா? முன்பக்கம் ஓடி இறக்கி கம்பி அழி வெச்சு தஞ்சாவூர்லே எல்லாம் இருக்குமே அது மாதிரி வீடு. உள்ளே நீளமா போயிண்டிருக்கு. முன்னே நாங்க திருவல்லிக்கேணியிலே இருந்தோமே அந்த மாதிரி டைப். ஒண்டு குடித்தனங்கள் நிறைய இருக்கும் போல தோன்றது. வெளியிலே கடப்பைக்கல் பாவின தென்னையிலே 2-3 மாமிகள் உட்கார்ந்துண்டு இருக்கா. இந்த கோடியிலே வீட்டுக்கு தூரமானவா ரூம்லே ஒரு மாமி உட்கார்ந்துண்டு வெளியே தலையை நீட்டி என்னை பாக்கரு. இவளை மாமின்னு சொல்லப்படாது. சின்ன பொண்ணு. என்னை விட 1-2 வயசு குறைச்சலாதான் இருப்பாள். 4-5 மாமிகள் ஒரே சமயத்தில் உட்கார்ந்துட்டதை பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய குடித்தனம் இருக்கும் போல இருக்கு. வார பத்திரிகைகள் 5-12 தொடர்கதை நுகுப்புகள் நெறிஞ்சு கிடக்கு அங்கே. ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாரும் அவா நாள் கணக்கை பத்தி பேசிண்டு இருக்கா. பயந்துண்டே இருந்தேன். 3 நாளாயிடுத்து மேலேன்னு ஒரு மாமி ரொம்ப ஆசுவாசத்தோட சொல்லிக்கறா. நல்ல வேளை. காப்பியை போட்டு வெச்சுட்டேன். ராத்திரி சப்பாத்திதான். அவர் வந்தவுடனே சிடுசிடும்பாரதுக்கு நான் என்ன பண்றது மாமி நு. ஒருத்தி அழமாட்டா குறையா ஏதோ தப்போ பண்ணிட்டவள் மாதிரி கையே பெசையரு. ஏ கடன்காரா வந்து தொலை சட்டையை கழட்டி குடுத்துட்டு போடா. உங்கப்பா வரட்டும். கொல்லச் சொல்றேன்னு மேலே பட்டுட்டு உள்ளே ஓடற ஒரு பையனைப் பார்த்து பல்லை கடிச்சுண்டு ஒரு மாமி அலறிக் கத்தறாள். அவகிட்டே நான் கேட்கறேன். இங்கே மிஸ்டர் இருக்கார்? விஸ்வநாத சர்மா இங்கேதானே? எல்லா மாமிகளும் என்னை பாக்கரு. எனக்கு ஏனோ கையெல்லாம் நடுங்கறது. வாயெல்லாம் உலர்ந்து போறது. என்ன காரியமா முன்பின் தெரியாத ஒரு ஆண் பிள்ளையை தேடிண்டு ஒரு வயசு போன் வந்து நிக்கரன்னோ ஏதாவது வம்பா கேட்டுடுவாளோன்னு மனசு நடுங்கறது. அந்த அறையிலே ஒதுக்கமா உட்கார்ந்துண்டு இருந்த பொண்ணுதான் சிரிச்சுண்டே சொல்றாள். அவள் சிரிக்கறச்சே ரொம்ப அழகா குழந்தை மாதிரி இருக்காள். ஆமாம் இங்கேதான் இருக்கார். எங்க ஆத்துக்காரர்தான். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? னு அவள் கனிவோடதான் கேட்கறாள். ஆனா மத்தவாள்லாம்தான் ஒருனு பாக்கரு. ஏதோ அவளை நம்ப வைக்கறதுக்கு அத்தாட்சி காட்ட மாதிரி நான் புஸ்தகத்தை காற்றேன். ஒண்ணுமில்லே, நான் அவர் கதையெல்லாம் படிக்கிற ஒரு ரசிகை. அவரை பார்த்து இந்த புஸ்தகத்திலே ஒரு கையெழுத்து வாங்கிக்கணும் நு சொல்லி ஹாண்ட் பாக்லிருந்து புஸ்தகத்தை எடுக்கறேன். அவளுக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பெருமை போல இருக்கு. இருக்காதா பின்னே? ஆஜுகேயுவி மாதிரி ஒரு ரைட்டருக்கு மனைவியா இருக்கறதிலே பெருமை இருக்காதோ? அவரை தேடி என்னை மாதிரி எத்தனையோ பேர் வருவா. கடைசியிலே இந்த பெருமைதான் மிஞ்சும். இல்லேன்னா இவா குடியிருக்கிற வீட்டையும் நிலைமையையும் பாக்கறச்சே இந்த எழுத்தாளரோட பொருளாதார நிலை புரியறதே. இதுக்கா பெருமைப்பட்டுக்க முடியும்? அடி கௌசி. இங்கேதானே நின்னுண்டு இருந்தாள்? மாமி
சித்தே உள்ளே பாருங்கோ. எங்க கோசி இருந்தா இவாளை உள்ளே அழைச்சிண்டு போகச் சொல்லுங்கோ ன்னு சொல்றாள். உள்ளே முற்றத்திலே சுவரோரமா துளசி மானத்தை ஒட்டி குழாயடியிலே தண்ணீர் பிடிச்சுண்டு நிக்கற ஒரு பாட்டி முக்காட்டை இழுத்து விட்டுண்டு இங்கே யாரோ மத்திருக்கிற சந்தடியை கேட்டு திரும்பி என்னை பார்க்கிறார். அவர் பக்கத்திலே மேலே சட்டை கூட இல்லாமல் ஒரு சீட்டி பாவாடை நாடா வயத்திலே அழுந்தி அறுக்கற மாதிரி இறுக்கமா கட்டிண்டு மார்ச் மேலே ஒரு சிலேட்டையும் தாங்கிண்டு நாக்கே துருத்திண்டு என்னத்தையோ மும்முரமா எழுதுண்டு சுமார் 6 வயசு இருக்கும் ஒரு பொண்ணு நிக்கறதே. அவள்தான் கோசியோ? போடி உங்கம்மா என்னத்துக்கோ லேன்னு பாட்டி அந்த குழந்தைய விரட்டரு. கூப்பிடரா மாட்டேன் போன்னு அது என்னத்துக்கோ முரண்டு பண்ணிண்டு அங்கேயே நிக்கறது. இங்கே கதை பேசிண்டு உட்கார்ந்து இருக்கற மாமிகளே ஒருத்தி அந்த பாட்டிகிட்டே சொல்றாள், என்ன பாக்கரே? உங்க ஆத்துக்குத்தான் உங்க பிள்ளைய தேடிண்டு வந்திருக்கா. அழைச்சிண்டு போங்கோ. அந்த பாட்டி தண்ணி குடத்தையும் தூக்கிண்டு வந்து என் எதிரே நிக்கறார். யாரம்மா? எங்க விச்சு? வேப்பா பாக்கணுமா? அவா காலேஜ்லே இருக்கியா ன்னு கேக்கறாளே. எனக்கு எந்த காலேஜ்னு புரியலே. ஆர் கே விங்கர விஸ்வநாத சர்மாவுக்கு ஆத்திலே விச்சுன்னு பேரு. அது மட்டும் புரியறது. நான் அவர் கதையெல்லாம் படிக்கறவா. அதுக்கு மேலே எனக்கு ஒன்னும் சொல்ல வரலே. அவரும் என் கிட்டேருந்து பதில் ஒன்னும் எதிர்பார்க்கலே. அந்த கௌசியாஜு கேயுர்வி யோன குழந்தை 2 கண்ணையும் பெருசா தொறந்துண்டு என்னை பாக்கறது. தண்ணி குடத்தோட அந்த பாட்டி முன்னே நடக்கறார். நான் அவள் பின்னாலே நடந்து போறேன். அப்பா, உன்னை தேடிண்டு யாரோ ஒரு மாமி வந்திருக்கான்னு கட்டியம் கூறிண்டு ஓடாது அந்த கௌசி. அவா போர்ஷன் பின் கட்டிலே போல இருக்கு. 2-3 குடித்தனங்களை தாண்டி போகணும். நிறைய குழந்தைகள் ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்சுட்ட மாதிரி இருக்கு. கூடத்திலே தோரணமாக துணிகள் தொங்கறது. அந்த பாட்டியாஜு கேயுட்வியோட அம்மா பேசிண்டே போறார். அவர் பேசறதை பார்த்தா யாருகிட்டேயும் பேசற மாதிரி இல்லே, தனக்குள்ளேயே பேசிக்கற மாதிரி, எப்பவும் இதே போல பேசிண்டிருக்கிறவர் மாதிரி தோணறது. சனிகள் வழியெல்லாம் துணிய போட்டு வெச்சுடறதுகள். பிராமணா வீடுன்னு சத்தியம் பண்ணினா கூட யாரும் நம்ப மாட்டாபின்கட்டு பைப்புலே தண்ணி வரலே. 2 கட்டு தாண்டி வந்து தண்ணி எடுத்துண்டு போகணும். இதுக்கு ஒரு கச்சேரி வெப்பா முன்சுட்டுக்காரா. அவா பிடிச்சிண்டுதான் மத்தவா பிடிக்கணுமாம். வேற வீடு ஒன்னு பார்த்து தொலைடான்னு நானும் 2 வருஷமா அடிச்சுக்கறேன். நான் சொன்னா போருமா? வீடு கிடைக்கிறது என்ன அவ்வளவு சுலபத்திலா இருக்கு? உன்னை மாதிரி தெரிஞ்சவாகிட்டே எல்லாம் சொல்லி உங்க கோம் எங்கே இருக்கு? வச்சிருக்கேன். இப்பத்தான் இவர் என்கிட்டே பேசறான்னு புரிஞ்சுக்கறேன். எங்க வீடு எக்மோர். பஞ்சவடி இல்லே. நான் பஞ்சவடியைக் கண்டேனா கிஷ்கிந்தையைக் கண்டேனா? திருச்சியிலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி என் கூட பிறந்த தங்கையோட பையனும் அவன் குடும்பமும் இங்கே வந்து 3 மாசமாறுது. எங்கேயோ அசோக் நகரமாமே அங்கே இருக்காளாம். போகணும்னு புலம்பிண்டு இருக்கேன். முடியறதோ? தனியா போக நேக்கு வழி தெரிஞ்சா நேரம் கிடைக்கறச்சே போயிட்டு வந்துடலாம். நேக்கு ஒரு துணை வேண்டியிருக்கே. எனக்கு நேரம் கிடைக்கறச்சே அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கறச்சே எனக்கு முடியறதில்லே. அடே விச்சு, உன்னை தேடிண்டு யாரோ வந்திருக்கா பாரு. உன் ரசிடியாம் கதை படிக்கறவாளாம். பாவம் குழந்தே. எழும்போடுஞ்சவாடியாமே. அங்கேருந்து எவ்வளவு ஆர்வத்தோட வந்திருக்கு. உக்கார் குழந்தே ன்னு சொல்லிண்டு உள்ளே போய் குடத்தை இறக்கி வைக்கிறார். பின் கட்டு முற்றத்திலே மங்களூர் ஓடு போட்ட சின்ன வீடுகள் வரிசையா இருக்கு. அந்த 3-4 போர்ஷன் கள்ளே ஒன்னு இந்த மகாபிரபல எழுத்தாளர் ஆஜு கேயுட்வியோட அரண்மனைன்னு பாக்கற போது நம்ப முடியலே. வீட்டு உள்ளே 2 ரூம்கள்தான் இருக்கும் போல தெரியறது. ஒன்னு போன உடனே இருக்கறது. இன்னொன்னு அதே மாதிரி இடது பக்கம் இருக்கிற சமையல் உள். முன் பக்கத்திலே நான் நிக்கறேனே. எனக்கு வலது பக்கத்திலே 3 அடி அகலத்திலே ஒரு வராண்டா கோணிப்படுதா கட்டி மறைச்சு இன்னொரு பக்கம் மூங்கில் தட்டி அடைச்சி இருக்கிற இதுதான் ஆர்யூகே வியோட ஸ்டடி ரூம் போலிருக்கு. மத்தியான தூக்கம் போடறாரோ? நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஈசிசிலிருந்து அவர் எழுந்திருக்கிற சப்தம் கேட்கிறது. இதோ இப்போ அவர் வெளியே வரப்போறார். எனக்கு தெரியும் அவர்தான் என் கதையை படைச்ச கதாசிரியர்னு. ஆனா அவருக்கு தெரியுமோ நான் தான் அவர் படைச்ச கதாநாயகி என்கிற விஷயம்? வேறே, அதை தெரியப்படுத்தக்கூடாது. கதை வாழ்க்கை வேறே. கதையிலே அப்படி ஒரு பாத்திரத்துக்கு கிடைக்கிற அனுதாபத்தை வாழ்க்கையிலே அந்த கதையை எழுதினவனாலே காட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நான் அப்படி ஒரு திறந்த புஸ்தகமா ஆயிடக்கூடாது. நான் இந்த அளவுக்கு இப்போ வளர்ந்திருக்கேனே, இதை நினைச்சு சந்தோஷப்படறேன். என் மனசே எனக்குச் சொல்றது, யாரையும் சுலபமா நம்பிடாதே.
உன்னை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சு வைச்சுக்கோ. இல்லேன்னா உன் அம்மா, அண்ணா, மாமா எல்லாரையும் போல் உலகமே உன்னை இழப்பமா நினைக்கும். இதோ கோணி படுதாவே நீக்கெண்டு அவர்